ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் பேசுகிறது உங்கள் ஹரிப்ரியா. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் ஒரு 25 டேஸ் சேலஞ்ச் எடுக்கலான்னு யோசிச்சுருக்கேன். அந்த 25 டேஸ் சேலஞ்ச் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதி 1. இந்த தேதி 1லேருந்து 25 வரைக்கும் ஒரு சேலஞ்ச். என்ன சேலஞ்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் ஃபாஸ்ட் ஃபுட்டே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச். அதாவது வந்துட்டு நம்ம எல்லா ஃபுட்டையுமே தவிர்க்க முடியாது. பிகாஸ் நம்ம சாப்பிட்ற அரிசி கூட வந்துட்டு வெள்ளை அரிசி கூட கெமிக்கல்ஸ் தான். பட் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பரிசி வாங்கி சாப்பிட்ற அளவுக்குலாம் பட்ஜெட் கிடையாது. பட் வந்துட்டு கொஞ்சம் இந்த வெளியே சாப்பிட்றது லைக் வந்து கொஞ்சம் வீட்லேயே பார்த்தீங்கன்னா மக்ரோனி மேகி சோறு இருந்தாலும் இந்த மக்ரோனி மேகி சாப்பிடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். தென் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட்டு, கொஞ்சம் இந்த பேரிச்சம்பழம், இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மி விலையில் இருக்க ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்லான்னு யோசிச்சுருக்கேன். தென் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, வெளியே நம்ம என்ன சாப்பிடுவோம், எனக்கு வந்து பானிபூரி, இந்த காளான் ஃப்ரை, சமோசா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நான் வந்து சாப்பிடாம இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இந்த ஒரு 25 டேஸ்க்கு சாப்பிடாம இருந்த பார்ப்போமே, எப்படி தான் லைஃப் இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த ரிஸ்க்கு தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த போண்டா வடை சட்னி தொட்டு கொடுப்பாங்களே, சூப்பராக இருக்குமே. ஸோ அந்த போண்டா வடையில் கூட வந்து ஒன்று சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒன்று சாப்பிட்டுக்கலாம். ஆமாங்க, பேசாமல் நான் ஒரு கொஞ்சம் முடிவில் சேலஞ்சில் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் முடிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ திடீர்னு சாப்பிட்ருந்த ஒரு இவ்வளோ வருஷமாக சாப்பிட்ருந்தவங்கள திடீர்னு சாப்பிட வேணாம் 25 டேஸ்க்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து முடியாத விஷயம். அதனால் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன், ஒரு காளான் வாங்கிட்டு வராங்களா ஒரு ஸ்பூன் சாப்பிட்ணும், ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. பானிபூரி வாங்கிட்டு வராங்களா ஒரு பானிபூரி சாப்பிட்ணும், ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. இப்போ போண்டா வடை வாங்கிட்டு வந்தால் ஒரு போண்டா சாப்பிட்லாம், ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் இவ்வளோ சாப்பிட்ருந்த ஹரிப்ரியா வந்து அட்லீஸ்ட் இவ்வளோ சாப்பிட ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டெப்பை நான் எடுக்கணும். பிகாஸ் நான் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணேன்னா வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாகவே சாப்பிடாம ஒரு 5 நாள் தாக்கு பிடிப்பேன். 6வது நாள் அப்புறம் சேலஞ்சே உடச்சிருவேன், ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த வந்து நம்ம உடனே கண்ட்ரோல் பண்ணச்சா மைண்டு செட் ஆகாது. அப்புறம் இந்த சேலஞ்சே உடஞ்சி போகிறதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதனால் வந்துட்டு எப்போல்லாம் சாப்பிட சான்ஸ் கிடைக்குதோ, அதாவது நாம் கேட்டிருக்க மாட்டோம், திடீர்னு பார்த்தா வீட்டிலே நமக்கு வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி டைமில் சாப்பிட்டுக்கலாம். நாம்பளாம் கேட்டெல்லாம் வாங்கக்கூடாது, அது சேலஞ்சோட மீறல். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இனிமேல் பானிபூரி காளான் கேட்க மாட்டேன். பட் வீட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை பார்த்தாலே வந்து நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ அதையும் நான் வந்து வர ஷார்ட்ஸில் வீடியோஸில் நான் போடுறேன், என்னென்ன சாப்பிட்றேன், என்னென்ன வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். 25 டேஸ்க்கு நான் வந்து கண்டினியூஸாக வந்து நான் ஷார்ட்ஸ் போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நேரமாக எழுந்திரிக்கணும். அதுதான் வந்துட்டு நம்மளோட ஹெல்த்தி ஹேபிட்லேயே ரொம்ப மிகச்சிறந்த ஒன்று. ஸோ வந்து அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். பட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஐ ஹாவ் டு பண்ணணும். சரி, இதுதான் என்னோட 25 டேஸ் சேலஞ்ச். வெளியே அதிகமாக சாப்பிடாம, வெளியே சாப்பிட்டாலும் இப்போது ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் சமைக்க முடியல அப்படின்னா வெளியே சாப்பிட்டாலும் இட்லி, தோசை இந்த மாதிரி விட்டு நூடுல்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. நூடுல்ஸ், மேகி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். தென் போண்டா, தென் வேறு என்ன, ஜூஸ்லாம் நான் அவ்வளோவா குடிக்க மாட்டேன். ஸோ வேறு என்னன்னு பார்த்துட்டேன், சாக்லேட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. ஸ்வீட்ஸ், முக்கியமாக ஸ்வீட்ஸ் சாப்பிடவே கூடாது. கொஞ்சம் ஸ்வீட் வந்துட்டு கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த எதாவது சேலஞ்சில் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒயிட் சுகர் வந்துட்டு சாப்பிடுவோம், ஓகே, டீ காஃபி யூஸ் பண்ணுவோம், சாப்பிடுவோம். பட் வந்து ஸ்வீட்டு வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒயிட் சுகர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் அது கொஞ்சம் சாப்பிட்டா கூட இட்ஸ் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வந்து ஸ்வீட் திங்ஸில் வந்து நான் எல்லாமே அவாய்ட் பண்ணுறேன். ஸ்வீட்டுனா எதுவுமே அவுட் சைடில் வர ஸ்வீட்ஸ் எதுவுமே நான் டச் பண்ண மாட்டேன். மற்றபடி இந்த காரமான பொருளெல்லாம் சும்மா லைட்டாக ஒரு டேஸ்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா, ஸோ ரொம்ப வந்து ஃபுல் கண்ட்ரோல் இல்லாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸை வந்து மாறலாம். ஒரு 25 டேஸ் சேலஞ்சை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். ஸோ யாரெல்லாம் என் கூட ஃபாலோ பண்ண போகிறீங்களோ அவங்க வந்து என்னை கண்டினியூஸாக ஷார்ட்ஸ் இல்லை வீடியோஸில் நான் 25 டேஸோட டே பை டே போடுவேன்.
ஸோ அதை வந்து எல்லோரும் டெய்லி பாருங்கள். நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுங்கள், தப்பில்லை. உங்களால் முடிஞ்சால் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. யாரெல்லாம் முடியுதோ அவங்கெல்லாம் கொஞ்சம் சிவப்பரிசி வாங்கி சாப்பிடுங்க. பாதாம், வால்நட்டெல்லாம் ரொம்ப ப்ரைஸ் அதிகம். பாதாமும் தான், பட் பாதாம் நான் பை பண்ணிட்டேன். பட் வால்நட் வந்துட்டு ஒன்று வாங்கலை. ஸோ உங்களால் முடிஞ்சால் வால்நட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான திங்ஸ்லாம் உங்களால் முடிஞ்சால் வாங்கி வச்சு கண்ணு முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் வந்து நம்ம கண்ணு முன்னாடி எவ்வளோ என்னென்ன விஷயங்கள் வைக்கிறோமோ அதை அவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஆக்சஸ் பண்ணிப்போம். அதனால் வந்துட்டு நீங்கள் சாப்பிட ஆசைப்படுற விஷயங்கள், நம்ம ஹெல்த்தாக இருக்க விஷயங்கள் எல்லாம் கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நமக்கு சாப்பிட தோணும். அது வந்து ஒரு ட்ரிக்கு ஆக்சுவலி. ஸோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து நம்மளுக்கு பிடிக்கல, ஒரு விஷயம் பிடிக்கலனாலும் அது கண்ணு முன்னாடி இருந்தால் நம்ம எடுத்து சாப்பிட்ருவோம். தீனி பையெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் தூரமாக ஒரு இடத்துல வச்சுருங்க. வேறு எங்கேயாவது எடுத்து மாட்டிடுங்க. ஏன்னா அதெல்லாம் கண்ணு முன்னாடி இருந்துச்சுன்னா கம்பேர் பண்ணும்போது தீனி பை தான் ஃபஸ்ட் எடுப்போம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி எங்கேயாவது லைக் உங்கள் கண்ணில் இப்போ நீங்கள் ஹாலுக்கு வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணில் அந்த ஹெல்த்தியான திங்ஸ் படுற மாதிரி தீனி பையெல்லாம் ஒரு நெக்ஸ்ட்டு பின்னாடி ரூமில் எங்கேயாவது மாட்டிடுங்க. அது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வைக்காதீங்க. இது வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான சில ஹேபிட்ஸ் யாருக்காவது வேணும்னா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோட எண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த சேலஞ்ச் வந்துட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் டூயிங் இட் ஃப்ரம் டுடே. நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.